நாம் இப்போ சென்னை திருச்சி ஜிஎஸ்டி சாலையில் சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்குங்க. எப்பா ஒரு வழியாக பல வருட காத்திருப்புக்கு அப்புறம் இந்த சிங்கப்பெருமாள் கோயில் ஃப்ளைஓவர் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. எப்பா ஓப்பன் ஆகிடுச்சிங்க. என்னடான்னு பார்க்குறீங்களா? இந்த சிங்கப்பெருமாள் கோயில் ஃப்ளைஓவர் தாங்க. 10 வருடங்களுக்கு மேல் நீடித்த இந்த ஒர்க்கு இப்போ ஓப்பன் ஆகிடுச்சிங்க. பார்த்துருப்பீங்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்னே ஒரு சைடு ஓப்பன் ஆகிருந்தது. ஏற்கனவே இன்னொரு சைடையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே இந்த வீடியோவை, இந்த சிங்கப்பெருமாள் கோயில் ஃப்ளைஓவர் இந்த வீடியோவை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம தாம்பரம் டு இந்த சிங்கப்பெருமாள் கோயில் டைரக்ஷனில் ஃப்ளைஓவருக்கு பக்கத்தில் சர்வீஸ் ரோட்டில் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த ஃப்ளைஓவர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பேஸ் இருந்ததா பார்க்குறதுக்கு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ பெரிய ரவுண்டாக வட்டமாக எவ்வளோ பெரிய ரவுண்டு ஹாம் பாருங்களேன். கத்திப்பாரா கூட இவ்வளோ பெருசு இருக்குமான்றது டவுட்டு தாங்க. சூப்பராக டிசைன் மேலே. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு கீழே வந்தேன். ஒரு சைடு கீழே எல்லா டைரெக்ஷனும் இந்த ஃப்ளைஓவரோட அனைத்து டைரெக்ஷன்லையும் ட்ராவல் பண்ணி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். வாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளைஓவருக்கு மேலே தாம்பரம் டைரெக்ஷனில் இருந்து வந்தால் அப்படியே உரகடம். தாம்பரம் டைரெக்ஷனில் இருந்து ஃப்ளைஓவர் மேலே ஏறி அப்படியே யூட்டர்னில் ரைட்டில் போய் உரகடம் போகிற டைரெக்ஷனில் போவோம். ஃபஸ்ட்டு இந்த டைரெக்ஷனில் போவோம். போயிட்டு அந்த பழைய ரோடு இருந்தது பார்த்திங்கன்னா, ரயில்வே கேட் ரோடு, அதையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க. எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்களேன் இந்த ஃப்ளைஓவருக்கு மேலே. உண்மையிலேங்க எவ்வளோ அகலம் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு கத்திப்பாரா தான் பெருசு. அதில் கூட இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சால். எவ்வளோ அகலம் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளைஓவர் இவ்வளோ ப்ராடாக, இவ்வளோ அகலமாக, இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, உரகடம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை ஹப்புங்க. அங்கேருந்து பெரிய மல்டி ஆக்ஷல் ஹெவி கூட்ஸ் வெஹிக்கிள்லாம் வருது. அதெல்லாம் திரும்புறதுக்காகவே இது பர்டிகுலராக இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா அந்த வண்டிகளெல்லாம் திருப்புறதுக்கு அந்த டிரைவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாவம். இது ஒரு நல்ல அகலமாக நல்ல ப்ராடாக பண்ணியிருக்காங்க. இன்னொரு முறையும் ஒரு சைடும் நான் காட்டுறேன். ஒரு சைடும் இந்த 4 டைரெக்ஷனில் இருந்தும் நம்ம இந்த ஃப்ளைஓவருக்கு மேலேயும் கீழேயும் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். எவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது பாருங்களேன். ஒரு 10-20 செகண்டுங்க. அதிகபட்சம் ஒரு 40 இல்லை, ஒரு நிமிஷமே வச்சுங்களேன். ஒரு நிமிஷத்தில் நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டோம். இதுதாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுன்றது. ஒரு நாடு வளர்ச்சி அடைகிறதுக்கு இதை ஏன் முக்கியமாக சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு விஷயந்தாங்க. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஒரு சீக்கிரமாக எவ்வளோ ஒரு வாகனங்கள் கடந்து போகுது பாருங்கள். இல்லைனா ஒரு கேட்டில் அந்த சிங்கப்பெருமாள் கேட்டில் நின்று 20 நிமிஷம் 25 நிமிடம் மணி நேர விரையும் எல்லாமே விரையும். ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா உரகடம், அப்படியே ஸ்ரீபெரும்புதூர் பெங்களூர் ஹைவேவில் போய் இந்த ரோடு ஜாயின் ஆகும். நாம் இப்போ இந்த பழைய ரோடு சிங்கப்பெருமாள் கோயில் உள்ளே போகலாம். வாங்க. இங்கேருந்து தூரத்தில் இருக்கிற அந்த ஃப்ளைஓவரை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. இதுதாங்க பழைய ரோடு. இந்த சிங்கப்பெருமாள் கோயில் உள்ளே வர அந்த ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி வர பழைய ரோடு, அதை போய் பார்ப்போம். இந்த சிங்கப்பெருமாள் கோயில் இந்த ரயில்வே கேட்டு வந்துட்டுங்க. பாருங்கள் ட்ரெயின் இப்போ ஒரு 10 மணின்னு வச்சுங்களேன். இந்த டைமுக்கு எப்படி இருக்குது? பீக் ஹவரில் ட்ரெயின் அதிகம் வரப்போ இந்த கேட்டு கிட்டத்தட்ட 20-25 நிமிடங்கள் கூட க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 2 வீலரு, இந்த ஷேர் ஆட்டோ, இது மாதிரி வாகனங்கள் மட்டும்தாங்க வருது. ஹெவி வெஹிக்கிள்ஸு அனைத்து வாகனம் வரப்போ இதனோட நிலைமை நினச்சி பாருங்கள். பழைய நிலைமை எப்படி இருக்கும். இப்போ நாம் ஜிஎஸ்டி ரோடு தாம்பரம் டைரெக்ஷனில் இருந்து உரகடம் வர டைரெக்ஷன் போயிட்டு அந்த பழைய ரயில்வே கேட்டை பார்த்தோம் இல்லைங்களா. திரும்பவும் நாம் இந்த ஃப்ளைஓவர்லேயே உரகடம் ரூட்டில் இருந்து, இப்போ உரகடம் ரூட்லேருந்து வரோம் இல்லைங்களா, அப்படியே செங்கல்பட்டு போவோம். இப்போ இந்த ஃப்ளைஓவர் மேலே நம்ம செங்கல்பட்டு கிராஸ் பண்ணி போகிறோம். எவ்வளோ சீக்கிரம் போகிறோம் பாருங்கள்.
இல்லைன்னா திரும்ப போய் அந்த உரகடத்துலேருந்து வந்து செங்கல்பட்டுக்கு அந்த ரயில்வே கேட்டில் போய் வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னெல்லாம் இப்போ பாருங்களேன், இந்த ரூட்டில் போய் நம்ம செங்கல்பட்டு டைரெக்ஷன் எடுப்போம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது பாருங்களேன். டுவார்ட்ஸ் உரகடத்தில் இருந்து வந்து இந்த ஜிஎஸ்டி ரோடை கிராஸ் பண்ணி செங்கல்பட்டு தென் மாவட்டங்களை நோக்கி நம்ம போகிற அந்த டைரெக்ஷன் வந்து எவ்வளோ ஒரு எளிமையான முறையில் மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஒரு சின்ன ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு டோட்டலாக அனைத்தையுமே மாற்றுது பார்த்தீங்களா? அதுதாங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பவர். அதிகபட்சம் இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு 1 நிமிடத்துக்குள்ளே தாங்க தேவைப்படுது. இது டுவார்ட்ஸ் தாம்பரம் போகிறது. இது நம்ம கடைசியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம செங்கல்பட்டு அப்படியே இதில் ஒரு யூட்டர்னை போட்டு செங்கல்பட்டு டைரெக்ஷனில் போகும். இல்லை எவ்வளோ ஒரு எளிமையாக. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இந்த சிங்கப்பெருமாள் கோயில் இந்த ஃப்ளைஓவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த டோட்டல் NHA பிளாக் ஆகி மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்படுங்க. இதை அனுபவித்தவங்களுக்கு தெரியும். வார இறுதி நாட்களில் இந்த பண்டிகை காலங்களில் எல்லோரும் தென் மாவட்டத்துக்கு போகிறப்பவும் சரி, போயிட்டு திரும்ப வரப்பவும் சரி, இந்த இடத்துல இந்த கேட்டு கிராஸ் பண்ணுறதுக்காக வாகனங்கள்லாம் நிற்கும். அந்த பக்கம் இருந்து வர்றப்பவும் சரி, இந்த பக்கம் போகிறப்பவும் சரி, மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக ஒரு போக்குவரத்து நெரிசல் பயங்கரமாக இருக்குங்க. இப்போ அது அறவே இல்லை. சூப்பராக இந்த இடம் மாறிடுச்சு. ஆனால் என்ன ஒன்று, இந்த மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்க. 10 வருஷம் 12 வருஷம் அதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ ஃப்ளைஓவர் ரெண்டு சைடுக்கு இடையில் போகிற நம்ம அந்த ஜிஎஸ்டி ரோட்டில் ட்ராவல் பண்ணி, இதுக்கு முன்னாடி பழைய முறையில் இந்த ஃப்ளைஓவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் டுவார்ட்ஸ் தாம்பரத்தில் இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் அந்த பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி ரைட்டில் உரகடம் போகிறதுக்கு அதுதாங்க வழி. அப்படி தான் இருந்தது. அந்த இடத்துல கேட்டெல்லாம் ரயில்வே கேட் போட்டுட்டா எவ்வளோ ஒரு மோசமாக இருக்கும் தெரியுங்களா? டிராஃபிக் ஜாம். அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த பழைய இடத்த காட்டுறேன். எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். கீழே இருந்து அப்படியே இந்த ரவுண்டாக அனைத்து ஹாம்களையும் ஒருங்கிணைச்சு அப்படியே இந்த ரவுண்டு ஷேப்பில் பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக ஒரு ஃப்ளைஓவருங்க. உண்மையிலே டிசைன்டு பக்கா ஃப்ளைஓவரு. அதில் மாற்று கருத்தே இல்லை. மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல இருந்ததே நம்மளுக்கு தெரியல. இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருப்போம். எவ்வளோ பிரம்மாண்டம் பாருங்களேன் இந்த ஃப்ளைஓவர். இப்போ நம்ம டுவார்ட்ஸ் தாம்பரத்துலேருந்து வந்து இந்த சிங்கப்பெருமாள் கோயில் பேருந்து நிலையத்துக்கு ஏற்றாப்புல நிற்கிறத பாருங்கள். இந்த ரைட் சைடு இந்த மூடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்கூல் பஸ்ஸில் வருது பாருங்கள். தாம்பரத்துலேருந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல வாகனங்கள்லாம் லைனாக நிற்கும் ரைட் சைடில் திரும்புறதுக்கு, டுவார்ட்ஸ் உரகடம் போகிறதுக்கு. இதனால தான் டிராஃபிக் ஜாமு இந்த ரூட்டில் ஹெவியாக ஆகிறதுக்கு காரணம். வாங்க இப்போ நான் டுவார்ட்ஸ் செங்கல்பட்டு டு தாம்பரம் டைரெக்ஷனில் இந்த சிங்கப்பெருமாள் கோயில் பேருந்து நிலையத்தெல்லாம் தாண்டி இப்படி வருவோம். டுவார்ட்ஸ் தாம்பரம் போகிற டைரெக்ஷனில் வாங்களேன். இந்த இடத்துலையும் செங்கல்பட்டு டைரெக்ஷன்லேருந்து வந்து லெஃப்ட்டில் திரும்பி உரகடம் போகிறதுக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸ் நிற்குங்க. 2 சைடும் ஹெவி வெஹிக்கிள்ஸ் நிற்கிறதால இந்த இடம் பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகும். வாங்க நாங்கள் இப்போ செங்கல்பட்டுலேருந்து வந்து இந்த சிங்கப்பெருமாள் கோயிலில் லெஃப்ட் எடுத்து இந்த உரகடம் போகிற டைரெக்ஷனில் போவோம். இப்போ வந்து நம்ம இந்த கேட்டுக்கு இதுக்கு முன்னாடி அந்த சைடு இருந்தும் உங்களுக்கு நான் இந்த கேட்டுக்கு முன்னாடி காமிச்சேன். இப்போ இந்த சைடு செங்கல்பட்டுலேருந்து வந்து சிங்கப்பெருமாள் கோயில் உரகடம் போகிற ரூட்லேயும் கேட்டுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன். இப்போ செங்கல்பட்டுலேருந்து நம்ம டுவார்ட்ஸ் தாம்பரம் போகிற டைரெக்ஷனில் வந்து அப்படியே லெஃப்ட்டில் திரும்பினா உரகடங்க. இப்போ எவ்வளோ ஒரு ஈஸி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கேட்டு, இந்த ரயில்வே கேட்டு, இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நீங்கள் பாட்டு 10 செகண்டில் கிராஸ் பண்ணி இந்த இடத்த போய்கிட்டே இருக்கலாம். வாங்க நம்ம ஃபைனலாக டுவார்ட்ஸ் தாம்பரம் போகிற டைரெக்ஷனில் போயிட்டு அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஆமாம், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த சாலைகள், இது எவ்வளோ முக்கியன்றது இப்போ நமக்கு இந்த வீடியோ மூலயமா தெளிவாக தெரிஞ்சிருக்குங்க. இதனால் டைமிங் வந்து எவ்வளோ சேவ் ஆகுது, எரிபொருள் எவ்வளோ மிச்சமாகுது,
ஒரு நாட்டில் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பொருட்கள் கூட்ஸ் எல்லாம் ட்ராவல் ஆகிறதுன்றதே இந்த சாலையை பொறுத்து தாங்க. சாலை தரமானதாக நல்ல விதத்தில் சாலை இருக்கும் பட்சத்தில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பொருட்கள் சீக்கிரமாக மூவ் ஆகிடும். வாங்க, கடைசியாக இங்கே வந்தோடனே எனக்கு இப்போ தாங்க ஞாபகம் வந்தது. தாம்பரம் டைரெக்ஷனில் போனோம். இந்த சைடு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிச்சது அந்த சைடு ஃப்ளைஓவருக்கு பக்கத்தில் சர்வீஸ் ரோடு போனோம் இல்லைங்களா. இந்த சைடு சர்வீஸ் ரோடுன்னு பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு 2 ட்ராக்கு, அந்த சைடு ஃப்ளைஓவருக்கு அந்த சைடு நம்ம ஃபஸ்ட்டு போனது அந்த சைடு ஒரு 2 ட்ராக்கு, இடையில் ஜிஎஸ்டி ரோடு 8 ட்ராக்கு, அதுக்கு மேலே இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளைஓவரு. உண்மையிலே ஒரு பிரமிப்புங்க. இவ்வளோ இடம்லாம் இருந்திருக்கு, பயன்படுத்தாமல் இருந்திருக்கு இத்தனை ஆண்டு காலமாக. இப்போ இது பயன்பாட்டுக்கு வந்தப்பறம் தான் தெரியுது மிகப்பெரிய ஒரு இடம் ஒரு இந்த இடத்துல இருந்திருக்கு. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பயன்படுதுன்றப்ப ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. இவ்வளோ பெரிய இடமா இந்த ரூட்டில் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி இவ்வளோ அகலமான இவ்வளோ மிகப்பெரிய இடம் இருந்திருக்கு. ஒரு நல்ல விஷயம். இந்த வீடியோ ரொம்ப மன நிறைவாக இருக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப உண்மையிலே இந்த நாட்டினுடைய குடிமகனாக தமிழ்நாட்டினுடைய ஒரு வளர்ச்சியை பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் இந்த அரசியல் தலையீடுகள், இந்த பாலிட்டிக்ஸ் எல்லாம் இல்லாமல் இன்னும் நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் நாம் நம்மளோட நாடும் சரி, ஒரு மாநிலங்களும் சரி நிச்சயமாக நல்ல வளர்ச்சி அடைஞ்சு ஒரு அடுத்த 10-15 ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய ஒரு பொருளாதார சக்தியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க. ரொம்ப மனநிறைவோடு இந்த வீடியோவை உங்களுக்கு காமிச்சதில் எனக்கு சந்தோஷம். இந்த வீடியோவிலிருந்து நான் விடைபெறுகிறேன். இதை மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸு இந்தியா ஃபுல்லாக நடக்குது. அதெல்லாம் காமிக்கணும்னு ஆசை தான், ஆனால் டைம் இல்லை. தமிழ்நாட்டில் சென்னைக்கு பக்கத்தில் நடக்கிற ப்ராஜெக்ட்ஸ் நிறைய நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேரும் இந்த வீடியோக்களை உங்களுக்கெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு ஆள் நம்பி வளவன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட குறிப்பிட்டிருந்தேன். இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு நன்றி, இந்த வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. ஓகேங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு இதை போல் ஒவ்வொருத்தருமே ஒரு யூடியூபர்ஸுமே நல்ல விஷயங்களை அவங்களுக்கு இருக்கிற பணி, நான்லாம் இப்போ ஒர்க் பண்ணுறேன், அது மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அதிலெல்லாம் மீறி இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவெல்லாம் காமிக்கிறோம். நிச்சயமாக இதுக்கு ஒரு பலன் இருக்கும். அதை நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபரான உங்களை தான் பாராட்டணும். நல்ல விஷயங்களை பாருங்கள், நல்ல விஷயங்களை பகிருங்க. நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சேனல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோவிலேருந்து நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த சிங்கப்பெருமாள் கோயில் ஃப்ளைஓவர் ஒர்க்கு இதை பற்றின ஒரு வீடியோ. இந்த ஃப்ளைஓவர் ஓப்பன் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. அதை பற்றின அப்டேட் தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.